தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டியில் மின்னல் வேகத்தில் ஆடி ரன்களை குவித்த அஜிங்கியா ரஹானேவை கேப்டன் மகேந்திர சிங் தோனி புகழ்ந்தார். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் மெல்போர்னில் நடந்த போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணியை 130 ரன் வித்தியாசத்தில் இந்தியா வீழ்த்தியது. உலகக்கோப்பை போட்டியில் முதல் முறையாக தென்னாப்பிரிக்க அணியை வென்ற மகிழ்ச்சியுடன் பேட்டியளித்த தோனி, அண்மை காலங்களில் இந்தியா விளையாடிய போட்டிகளில் மிகச்சிறப்பான வெற்றி இதுதான் என்றார். மெல்போர்ன் மைதானம் இந்திய அணிக்கு சற்றே உதவியதாகவும் தோனி கூறினார். I don't remember that much, but in the recent times, definitely it was a fantastic performance. Maybe the wicket also helped us a bit. 137 ரன்களை எடுத்து அணியின் வெற்றிக்கு உதவிய ஷிகர் தவானுக்கு இணையாக ஆடி 60 பந்துகளில் 79 ரன்களை விளாசிய அஜிங்கியா ரஹானேவை தோனி வெகுவாக புகழ்ந்தார். T20 ஒருநாள் டெஸ்ட் என எந்த போட்டியை எடுத்துக் கொண்டாலும் ரஹானேவின் ஆட்டத்திறன் சிறப்பான அளவுக்கு மேம்பட்டுள்ளதாகவும் தோனி கூறினார். There has been improvement, irrespective of the format in T20, ODIs or as a test player, he has really improved. He's definitely one of the individuals who's not very rigid. He's quite open to ideas, he's quite open to try new things. And, once he tries it out, he gives you a good response as to whether it's working or not working for him. And also he's one of the fittest guys, You see him on the field, he's very quick and his intensity actually never drops, right from the first over till the 90th over if you see a test match, which I feel, to me that's what fitness is all about. It's not about how many. What has been really good is, him backing his strength, which I feel is timing and, exploiting the field to a lot of extent. So it's really good to see him, get the kind of runs, and how he is getting it is very important. உலகக்கோப்பை போட்டித் தொடரில் ஆடிய 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்று பி பிரிவில் முதலிடத்தில் இருக்கும் இந்திய அணி பிப்ரவரி 28ஆம் தேதி பெர்த்தில் நடக்கும் ஆட்டத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணியுடன் மோதுகிறது.